ஓம் சாய்நாதாய நமக. சாய் சச்சரித்தம் அத்தியாயம் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்க போகுதுன்னா, ரோஹிலாவின் கதையும் பாபாவின் இனிய உபதேசங்கள் தான் இருக்க போகுது. ஒரு முறை ரோஹிலா ஜாதியை சேர்ந்த ஒருவர் சீரடி வந்தாங்க. அவங்க நல்ல உயரமாகவும் ஆரோக்கியமானவங்களாகவும் இருந்தாங்க. பாபாவின் பால் ஏற்பட்ட அன்பின் காரணமாக அவங்க சீரடிலேயே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்பொழுதும் உரத்த குரலில் குரானை படித்து கொண்டே அல்லாஹு அக்பர்னு விழித்து வந்தாங்களாம், கூப்பிட்டுட்டே வந்தாங்களாம் அல்லாஹு அக்பர்னு. சீரடியில் பெரும்பாலான மக்கள் காலையில் வயலில் வேலை செய்து களைப்புடன் வீட்டிற்கு வரும்போது ரோஹிலாவின் உரத்த குரல் காரணத்தினால தூங்க முடியாமல் தவிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமும் ஏற்பட்டது. பல நாட்கள் வரை அவங்க மௌனமாக இருந்தாங்க. அதன் பிறகு தாங்க முடியாமல் அவங்க பாபாவிடம் வந்து அவங்கள உரத்த குரலில் குரான் படிப்பதை நிறுத்த கோரினாங்க. பாபா அவங்க பேச்சிற்கு செவி மடுக்காமல் அவர்களை தத்தம் வேலையை கவனிக்குமாறு, அதாவது அவங்களுடைய வேலையை மட்டும் கவனிக்குமாறு சொன்னாங்க. ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பாபா அவர்களிடம் ரோஹிலாவின் மனைவி தீயவள் என்றும் அவள் ரோஹிலாவையும் கஷ்டப்படுத்துவதாகவும் குரான் படிக்கும் பொழுதெல்லாம் அவன் முன் வர அவள் அஞ்சுகிறாள் என்றும் குரான் படிக்கும் சமயம்தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றும் சொன்னார். உண்மையில் ரோஹிலாவிற்கு மனைவியே இல்லை. பாபா தீய சிந்தனைகளை தான் ரோஹிலாவின் மனைவின்னு சொன்னாங்க. மற்ற விஷயங்களை தவிர பாபா பிரார்த்தனை மற்றும் கடவுள் வழிபாட்டிற்கு அதிக மகத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க மக்களிடம் சிறிய நாள் கூட ரோஹிலாவின் தொந்தரவை பொறுத்து கொள்ள சொன்னாங்க. பாபாவின் இனிய உபதேசம் பற்றி தான் பார்க்கலாம். ஒரு நாள் மத்திய ஆரத்திற்கு பிறகு பக்தர்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. அப்போ பாபா அவங்களிடம், நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் எனக்கு தெரிந்து கொள்ளுங்க. நான் தான் இந்த உலகத்தின் பிராணிகளின் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்து இருக்கேன். என்னுடைய வயிற்றில் உயிர் மற்றும் உயிரற்ற பிராணிகள் வசிக்குது. நான் தான் இந்த உலகத்தை அடக்கி ஆள்பவன் மற்றும் நடத்தி செல்பவன். நான் தான் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலுக்கு காரணமானவன். என்னுடைய பக்தர்களுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. என்னை உதாசீனப்படுத்தினவங்க மாயையில் சிக்கிக்கொள்கிறாங்க. எல்லா பிராணிகளும் எறும்பும் மற்றும் கண்ணில் தெரியக்கூடிய மாறக்கூடிய இந்த உலகம் முழுவதுமே என்னுடைய உருவமாகும்னு இனிமையாக சொல்கிறாங்க. அந்த இனிய வார்த்தைகளை கேட்டு நான் என்னோட குரு தவிர யாருக்கும் சேவை செய்ய மாட்டேன்னு நிச்சயம் செய்து கொண்டேன். எனக்கு வேலை கிடைச்சதோ என்று சொன்ன பாபாவின் வார்த்தைகள் என் நினைவில் சுற்றி சுற்றி வந்தது. கூடவே இது நடக்கும் என்ற எண்ணமும் எழுந்தது. வார்த்தைகள் உண்மையானது. எனக்கு வேலையும் கிடைச்சது. அதன் பிறகு நான் ஒரே மனதாக வாழ்க்கை முழுவதும் பாபாவின் சேவையில் மட்டும் ஈடுபட்டேன். இந்த அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்னாடி நான் வாசகர்களிடம் சோம்பேறித்தனம், தூக்கம், மன அமைதியின்மை, போகம் போன்ற தடைகளை களைஞ்சு மனதை பாபாவின் லீலைகள் பால் ஒருநிலைப்படுத்தி உண்மையான அன்புடன் பக்தியுடன் தத்துவத்தை உணர்ந்து கொண்டு மற்ற சாதனைகளை துறக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். எளிதான வழியை கடைப்பிடிச்சாலே போதும். சாய் லீலைகளை கேட்டாலே போதும். இதனால் அவங்க அறியாமையை விலகி அவங்களுக்கு முக்தியின் கதவு தானாகவே திறந்துடும். ஓம் சாய்ராம்.